இருக்கணும் இந்த வார்த்தை ரொம்ப சின்னதா தோணும். ஆனா இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் உண்மையா இருக்கணும், யாருக்குன்னு சொல்ல தேவையில்லை. உலகத்துக்கா, குடும்பத்துக்கா, கடவுளுக்கா, உங்களுக்கு இந்த ஒரு வாக்கியம் மனசுக்குள்ள மெதுவா ஒலிக்கும் போது சில விஷயங்கள் தானாக நடக்கும். முதல்ல மனம் எதிர்ப்பு காட்டும். உண்மைனா என்ன? இப்ப இதெல்லாம் ஏன்? இதால என்ன பயன்? இந்த கேள்விகள் வரும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். கேள்விகளோட உட்காருங்க. அப்போ ஒரு விஷயம் மெதுவா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு நாள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்க. இது வழி தரும். அதனாலதான் பல பேர் தன்னை இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. இது எனக்கு வேண்டாம். ஆனா இதே இடத்துலதான் சிவ வழிபாடு உண்மையா ஆரம்பிக்குது.